ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஸ்ப்ரே. இந்த ஹேர் ஸ்ப்ரே உங்கள் ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். இதுக்கு 100% இது உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ரூட்டோட முடியெல்லாம் கொட்டுறவங்க, ஃபுல்லாக அந்த ஸ்கேல்ப்லாம் ரொம்ப வீக்காக இருக்கவங்க, ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கவங்க எல்லோரும் இதை ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹேர் கேர் வீடியோ பார்க்குற மாதிரி 10ஓட 11 மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. இதை ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, இப்போது என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு 20 ஸ்டாண்டு ஒரு 20 to 25 ஸ்டாண்ட் இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே முடி கொட்டும் இல்லையா? அந்த டைமில் ஒரு 20 to 25 ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 5 to 10 ஹேர் தான், 5 ஹேர் தான் ஃபால் ஆகிருக்கும். அந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாண்டு தான். அந்த ஹேரில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்னோட ஆயில் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆயில் நான் இந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா, இன்னொரு ஆயில் ஒன்று நான் சொல்கிறேன். அதுக்கு இன்க்ரீடியன்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த கொரோனா பீரியட்னால எனக்கு போஸ்ட் பண்ண முடியல. இன்க்ரீடியன்ட் கிடைக்காதனால நான் பண்ணாமல் இருக்கேன். அது ஃப்யூச்சரில் வரும். ஆனால் நான் ஒரு ஆயில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சேம் இன்க்ரீடியன்ட் தான். சூப்பராக ஒர்க் ஆகுங்க. கருஞ்சீரகமும் வெந்தயமும் உங்கள் ஹேருக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். வெந்தயம் ஆக்சுவலாக ரொம்ப குளிர்ச்சி, கருஞ்சீரகம் ஹீட்டு. இது 2ம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா அரைச்சிடுங்க. ரொம்ப ஸ்மூத் பவுடரை அரைக்க வேணாம். இந்த மாதிரி கோர்ஸாக தான் அரைக்கணும். இந்த பவுடரில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ரோஸ் பெட்டல்ஸ் தான். இது நம்ம உங்கள் ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும். ஸ்கேல்பில் இருக்க அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாத் போட்டு இதை ஃபில்டர் பண்ணுங்கள். வெறுமனே ஃபில்டர் பண்ணாதீங்க, கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அழகான ஒரு ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அது ஃபில்டர் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அதை ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க கார்ட்டூன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஜெல் மாதிரி பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ரே பாட்டிலில் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லாமே ஸ்கேல்பில் எல்லா ஏரியாவையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஈஸியாக கவர் பண்ண முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் இருக்கவங்க ஒரு 10 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஒத்துக்கலைன்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க இதை 30 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. 30 மினிட்ஸ் அப்புறமா ஒரு ஷாம்பூ, கண்டிஷனர் போட்டு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரே உங்கள் ஹேர் ஃபால் மட்டும் ஸ்டாப் பண்ணுறதில்ல, ஹேரை ரீக்ரோத் பண்ணும். உங்கள் இளநரையை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப், இச்சிங் எல்லா ப்ராப்ளமையும் இது சால்வ் பண்ணும். ஏன்னா கருஞ்சீரகத்தில் இந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுற பவர் உங்கள் ஹேரில், உங்கள் ஸ்கேல்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஃபங்கல் அட்டாக் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுற பவரும் கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப உங்கள் ஹேருக்கு நல்லது. ஹேர் ஃபால் ஆகலைன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக நான் நிறைய ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப அனிமிக்கான ஆள். என்னோட ஹெச்பி கவுண்ட் பார்த்திங்கன்னா 7க்குலாம் போயிருக்கு. நிறைய ரொம்ப பேடாக 7க்கு போய் 8 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நான் என்ன பண்ணுறது, நேச்சுரலாகவே நம்ம எல்லாத்தையும் பூஸ்ட் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு.
இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் நிறைய அப்போ இருந்து தான் நான் மாஸ்க் அது இதுன்னு ட்ரை பண்ணி செஞ்சு எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலை. என் ஹேர் வந்து பஞ்சாக ஃபால் ஆகுங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹேர் ஃபால்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஹேர் எதனால ஃபால் ஆகுது, மேபி நமக்கு ஜீன் போல அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுமே அப்படி தான் சொன்னாங்க. எனக்கும் காலேஜ் படிக்கிற டைமில் நிறைய வந்து டென்சிட்டி இருந்துச்சு பாப்பா, அதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, நமக்கும் இப்படி தான் ஹேர் ஃபால் ஆகும், இதுதான் வந்து நம்ம ஏற்றுக்கணும் போல் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. அப்போது நான் அந்தளவுக்கு இன்டர்நெட்லாம் ஆக்சஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. நான் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எக்ஸசைஸு, டயட்டு, அப்புறம் ஹோம் ரெமெடிஸ் இதில் எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நிறைய இன்டேக்னால நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அறிவு, ஞான உதயம்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டயட்டெல்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஹெச்பி கவுண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் வெறித்தனமாக பண்ணினேன். ஹெச்பி கவுண்டெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இப்போது முருங்கைக்கீரை சூப்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் டெய்லியும் சாப்பிட்டேன். டெய்லியும் நான் முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் வந்துட்டு இப்போ கூட எனக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவை, அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் 3 தடவை தான் சாப்பிட்றேன். ஆனால் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணதப்போ நான் அப்படி பர்ஃபெக்டாக இருப்பேன். ரொம்ப டிசிப்ளினாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.